ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணும் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் காய விட்டேன். காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 5 இல்லை 6 ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம், வாசனைக்கு மட்டும். ரொம்ப போட்டு லைட்டாக கசக்கிற மாதிரி ஆயிரும். நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு ஜீரகத்தையும். நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கலாம். நான் ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டு எப்படி தோணுதோ அப்படி அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வணங்க காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லா பொரியலுக்குமே. அதுக்கப்புறம் அரை தக்காளியை மட்டும் போட்டுக்கலாம். இன்னும் தக்காளி ரொம்ப போட்டால் புளிப்பு எடுத்துக்கும். அரை தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் நான் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி அரைஞ்சிக்கோங்க, ஏன்னா சின்னதாக அதிகமாக சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காய் வந்து அரைஞ்சி தண்ணியில் போட்டால் சீக்கிரம் கருக்காது. நானும் அப்படி தான் போடுவேன். வணக்கிற வரைக்குமே தண்ணியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து வடசையில் வணக்கவே செய்வேன். நல்லா கத்திரிக்காய் தக்காளி போட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வெறும் காய் வணக்க மட்டும் தான் உப்பு. நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு வேணால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுடலாம். உப்பு மஞ்சத்தூள் நல்லா வேகணும். கத்திரிக்காய் டேஸ்ட்டாக வரதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட ஊற்றுனீங்கன்னா இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வரும், சீக்கிரம் வெந்துடும். அந்த விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். அந்த கத்திரிக்காயிலே விளக்கெண்ணெய் நல்லா வந்து சுருண்டு பரண்டு நல்லா வணங்குச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக கத்திரிக்காய். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா வணங்கட்டும் அதுலேயே, அந்த எண்ணெயிலேயே. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலாவுக்கு தேவையில்லை. நல்லா வணங்கட்டும் இதுலேயே, இந்த உப்பு மல்லித்தூள் கொஞ்சம். வேறு எந்த மசாலா நமக்கு தேவையில்லை, இது மட்டும், இந்த மசாலா மட்டும் நமக்கு போதும். போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு காய் எவ்வளோக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு. எனக்கு ஒரு டம்ளர் போதுமாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்லேயே காய் நல்லா வெந்துடும், குழஞ்சிரும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்குனா சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செமையாக இருக்கும். இது சாப்பாடுக்கும் சரி, ரச சாப்பாடு கடைச்சிக்கவும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா சாப்பாடுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கடைசியில் இந்த காய் எடுத்துகிட்டு வடை சட்டியில் சாப்பாடு போடுறதுனா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.